அடிக்காதீங்க வலிக்குது. முத்து என்ன முத்து பாத்துட்டே இருக்க, எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஐயா கிட்ட எடுத்து சொல்லு முத்து. என்னடா நடிக்கிற? ஐயா, வலிக்குது. நடிக்காத, ஐயா, நடிக்காத. வலிக்கலையா? உண்மையை ஐயா, சொல்லு. ஐயா. இன்ஸ்பெக்டர் போதும் நிறுத்துங்க. எடுத்து வேணா அவன் பாக்கெட்ல வச்சுட்டா சுத்த போறான். போய் அவன் பொட்டி படுக்கைய செக் பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். டேய் போடா ஐயா. போடா போய் காட்டு. யோ வாயா. ஐயா டேய், சத்தியமா நான் வாடா, எடுக்கலையா, எனக்கு வாடா, எதுவும் வாடா. தெரியாது ஐயா. வாடா. அடிக்காதீங்க வா. ஐயா. ஐயா நம்புங்க ஐயா. டேய் எடுக்காம எதுக்குடா பயப்படுற? ஐயா வாடா. ஐயா சொன்னா கேளுங்க ஐயா. ஐயா வாட்றா. ஐயா வா. ஐயா வலிக்குது. வாட்றாங்கறல. வா. போடா. டேய் உனக்கு என்ன நெஞ்சழுத்தம் இருந்தா பெரிய இடத்துல கை வைப்ப? எடுறா. ஐயா அங்க இருந்தா தானே எடுக்கிறதுக்கு. டேய் பேசாத, ஒழுங்கா பையெடு. குடா. இது எப்படியா? என்னடா இது? நானும் என் பொண்டாட்டியும் எடுத்துக்கிட்ட போட்டோ ஐயா. டேய் என்னடா இது? எலுமிச்சம்பழம் ஐயா. எலுமிச்சம்பழம் எங்களுக்கு தெரியாதா? இங்க இருக்கிறவங்கள வசியம் பண்றதுக்காக நீ சூனிய வச்சு கொண்டு வந்தது தானே? ஐயோ, இல்லைங்க ஐயா, இது முனிக்கோல்ல மந்திரிச்சு கொடுத்தது ஐயா. டேய் என்னடா மந்திரிச்சு கொண்டு வந்தது? சொல்றா. டேய் என்னடா இது? ஐயா, எனக்கு தெரியாது என்னடா தெரியாது உனக்கு? நான் எடுக்கலையா. ஐயா, சொல்றா. சொல்லு என்ன தெரியாது உனக்கு? முத்து. எனக்கு தெரியாதுயா, நான் எடுக்கலையா. டேய் நீ எடுக்காம எப்படி அங்க வந்துச்சு? எனக்கு தெரியலையா யாரு வச்சாரு. என்னடா தெரியாது? என்ன தெரியாது? இன்ஸ்பெக்டர் இது ஏன் நெக்லஸ் தான். இதோ பாருடி. எங்க காட்டு. டேய் மறைக்காம சொல்லு, இந்த வீட்ல இருந்து வேற என்ன எடுத்து வச்சிருக்க? ஐயோ ஒண்ணும் இல்லையா. சொல்றா. சொல்லு, சொல்றா. அடிக்காதீங்க. ஐயோ, சொல்லு. சொல்லு. இன்ஸ்பெக்டர் இவனை லாக்அப்ல தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டி 10 வருஷம் வெளியில வராத மாதிரி ஜெயில தள்ளுங்க. டேய் போடா. அடிக்காதீங்க. தம்பி வீட்டுக்கு வந்தா சந்தோஷ் வீடு தானே? ஆமா சார். அவர் உள்ள இருக்காரா? இருக்காரு சார். போலீஸ் வருதியா? ஐயோ இவங்க யாருன்னு தெரியலையே. வணக்கம் சார். எம்என்கே நடேசன் போலீஸா? எந்த ஸ்டேஷன் நீ? சார் அது வந்து நான் என்ன நடக்குதுங்க? அது வந்து சார் இவன் எங்க வீட்டு நகையை திருடிட்டான், அதான் போலீஸ் வந்து புடிச்சிட்டு போறாங்க. போலீஸா? இவங்களா? டேய் உன் வாக்கி டாக்கி எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு பேசுறான். சார் அது வந்து ஆரா ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நாங்க உண்மையை சொல்லிடுறோம். இதோ சிவப்பு கலர் புடவை கட்டிருக்காங்களா அந்த அம்மாவும், மூஞ்சி பூரா தாடி வச்சிருக்காரு இவரும். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எங்களுக்கு பணம் கொடுத்து வர சொன்னாங்க. ஆளுக்கு ஒரு 1000 ரூபா தான்யா. நாங்க நாடகக்காரங்கய்யா, எங்களை விட்டுருங்கய்யா. நாடகக்காரங்களா? சார் நான் எதுவுமே பண்ணல சார், சும்மாவே அடிக்கிறாங்க சார். ஐயோ என்னடி இது, மாட்டிக்கிட்டோமா? குண்டோட கைலாசம் தானா? அறிவு ஏதாச்சும் பண்ணு. இன்ஸ்பெக்டர் ஒரு நிமிஷம். எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன சார் பேசி தீர்த்துக்கலாம்? நீங்க பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா? சரி 50,000 ரூபா தரேன், வாங்கிட்டு போயிட்டே இருங்க. இந்தாங்க. டே நெல்லு. உங்ககிட்ட நான் 10,000 தானே பேசினேன், 50,000 கிடைச்சா தூக்கிட்டு ஓட பாக்குற. புறா டேய்,
கொடுத்த காசுக்கு மட்டும் நடுறா, ஓவரா நடிக்காத. அடிக்கிற நீ. யோ நம்மளை பிடிக்க வந்தவனும் டம்மியா, டிபார்ட்மெண்ட் விளங்கிடும். ஏ என்னம்மா சவுண்ட் விடுறீங்க? நீங்க நடிப்பு கத்துக்கிட்ட ஸ்கூல்ல நான் வாத்தியாரு. நீங்க நாடக கம்பெனில இருந்து ஆள் கூட்டு வந்தா நான் சினிமா கம்பெனில இருந்தே ஆள் கூட்டு வருவேன். இனிமே இப்படி பண்ணாதீங்க என்ன? அடுத்த வாட்டி இப்படி பண்றதா இருந்தா சின்ன பிள்ளைத்தனமா யோசிக்காம பெருசா பெருசா யோசிங்க, சரியா? ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. போன வாரம் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்க, இந்த வாரம் 50,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இந்த மாதிரி கட்டுக்கட்டா கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கட்டுப்பாடா இருந்துப்பேன். என்கிட்டயே டபுள் கேம் ஆடிட்டியா? உனக்கு இருக்குடா. இது பாருண்ணே, எனக்கு கல்யாணம் வேணாம், ஒரு வெங்காயம் வேணாம். எனக்கு 1000 வேலை இருக்குண்ணே. நான் இப்போ ஆஃபீஸில் பிஸியாக இருக்கேன். நான் உன்ட்ட அப்புறமேட்டு பேசுகிறேன். ஃபோனை வை. ச்சே. நீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. சாரி. பரவாயில்லைங்க. போன்ல யாரு? உங்க அண்ணனா? ஆமாம். கல்யாணம் வெங்காயம்னு பேசுனீங்க போல. ஆமாங்க. கேட்டேன். என்ன கேட்டீங்க? நீங்க பிஸியா இருக்கன்னு சொன்னதையும் கேட்டேன். உங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு போய் சொன்னீங்களே, அதையும் கேட்டேன். பொய்யா? நான் எங்க போய் சொல்ல போறேன்? அதான் கையல் போட்டு போட்டு உடைச்சாலே, அது போதாதா? அது என்ன நான் சொன்னதுல உண்மையாயிடுச்சா? என்ன நீங்க சொன்னதுல என்ன உண்மையாச்சு? நான் தான் அன்னைக்கு போன்லயே சொன்னனே, நீங்க சொன்னதுல பொய்ன்னு சொல்லி. அதெல்லாம் பொய் இல்ல, பாதி உண்மை. பாதி உண்மைனா? ஆமாங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். அது மட்டும் 100% உண்மைங்க. இப்போ என்ன, எதுக்கு சிரிக்கிறீங்க? இவர் பெரிய குடிகாரனா? பொண்ணுங்களோட டேட்டிங்கா? வாட்ஸ்அப்ல சேட்டிங்கா? பாக்கு சரக்கு அப்பப்பப்பா, என்ன போய். போதும் நிறுத்துங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணுக்காக போய் சொல்றானா, அது எவ்வளவு சின்சியரான லவ்வா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிச்சுட்டேன். என்ன யோசிச்சீங்க? லாஸ்ட் 4 டேஸ்ல வீட்ல உட்கார்ந்து அதான் யோசிச்சேன். ஏங்க நீங்க ஏங்க அதெல்லாம் யோசிக்கிறீங்க? சொன்னதை மட்டும் செய்யுங்க. இந்த பையனை பிடிக்கலன்னு 3 வார்த்தை, அதை மட்டும் வீட்டில் சொன்னீங்கன்னா உங்க ப்ராப்ளம் சால்வ். ஐ லவ் யூன்னு 3 வார்த்தை, அதை என் ஃபிகர்ட்ட நான் சொன்னேன்னா என் ப்ராப்ளம் சால்வ். சப்ப மேட்ருங்க இது. என்ன பிடிக்கலன்னு சொல்றதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? பிடிச்சவங்களை எப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? என்ன சொன்னீங்க? எனக்கு உங்களை பிடிக்காமலா இந்த ஆபீஸ்க்கு வந்தேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க இந்த கம்பெனில வேலை செய்றீங்கன்னு உங்க அண்ணனே சொல்லிட்டாரு. சண்டே பேப்பர்ல ஜாப் வேகன்சி. நான் வேற கோல்ட் மெடலிஸ்ட். கோல்ட் மெடலிஸ்டா? நீங்க வேற இங்க வேலை செய்றீங்க. நீங்க சொன்னதுல பொய்ன்னு தோணுனா உடனே அடுத்த நிமிஷமே நான் இங்க வேலைக்கு வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். இங்க வந்து பார்த்தா என்னங்க இப்போ என்னங்க ஆயிடுச்சு? ஏதோ பெருசா சிதம்பர ரகசியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஓவரா சீன் போடுறீங்க. நான் உங்களை லவ் பண்ணா இல்லை நீங்க தான் என்ன லவ் பண்ணீங்களா? நமக்குள்ள தான் எதுவும் இல்லைல்ல. ஏதோ பொண்ணு பார்க்க வந்தோம், பிடிக்கல போயிட்டோம். இதெல்லாம் சாதாரண விஷயம் தானேங்க. என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லையே. பிடிக்கலன்னு ஏதோ சொன்னீங்களே. ஆமா. சரி, என் முகத்தை பார்த்து என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க பாப்போம். சே, குழந்த மாதிரி இருக்கு இவன் முகம். மூஞ்சி லட்சம் மாதிரி பிடிக்கலன்னு எப்படி சொல்றது? சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்களே புரிஞ்சுக்குங்க. எனக்கு எல்லாம் தெரியும் தேவ். என்ன தெரியும்? உங்களுக்கு ஒன் சைடு லவ். அதுவும் தெரியும். நீங்க மட்டும்தான் அந்த பொண்ணை லவ் பண்றீங்க. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணல, அதுவும் எனக்கு தெரியும். எப்படி உங்களுக்கு தெரியும்? அதான் சொன்னீங்களே, இனிமேதான் ஐ லவ் யூ சொல்ல போறேன்னு. நான் சொன்னா? ஆமா. பாத சனி ஜென்ம சனி, வாய் தாண்டா உனக்கு சனி. சரி தேவ், அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றேன்னு சொன்னா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா லவ் பண்ணலன்னு வெச்சுக்கோங்க. என்னங்க முறைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நான் இனிமே இங்கதான் இருக்க போறேன். இந்த ஆபீஸ்ல தான் இருக்க போறேன். உங்க கூடவே தான் இருக்க போறேன். உங்க லவ் நானும் பாக்குறேன். என்ன பாப்பீங்க? பாக்கலாம் நம்ம கதை எப்படி போகுதுன்னு. என்ன கதை பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ வேறயா? என்ன லவ் கிவ்னு பேச்சு வருது? அது வந்து மேம்,
வந்து 2 நாள் கூட ஆகல அதுக்குள்ளயா? ஏ தேவ், உங்களுக்கு அறிவில்ல? மேம் மேம் இங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க கூடாது. கோ டு பிளேஸ். கோ. ஐயோ அடுத்து இங்கே தானே வருவா. என்ன தேவ், லவ் கிவ்லாம் பேசிட்டு இருக்கா? ப்ரப்போஸ் ஏதாவது பண்ணாலா? அதெல்லாம் இல்லை மேம். நீ அவ சொல்றதெல்லாம் கேட்காத தேவ். நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். நீ சொல்றதா? என்ன புரியுதா? ஓகே மேம். அவளை நான் பாத்துக்கிறேன். எந்த நேரத்தில் ஆண்டவன் என்ன படைச்சானோ தேவையில்லாததெல்லாம் என் லைனில் கிராஸ் ஆகுது. ஆனால் என் ஃபிகர் மட்டும் என்ன திரும்பி பார்க்க மாட்டேங்குது. ஆண்டவா நான் என்னடா பாவம் பண்ணேன். முத்து, என்ன முத்து? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு முத்து. சரி 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 சரி, நான் வரல இங்கே இருக்கேன், நீ சொல்லு முத்து. உண்மையை சொல்லுங்க. நீங்க தான் முனுசாமியா? என்ன முத்து இப்படி கேக்குற? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உண்மையிலேயே நீங்க தான் முனுசாமியா? அதுல என்ன முத்து உனக்கு சந்தேகம்? நான் தான் முனுசாமி, உனக்கு தாலி கட்டின புருஷன். உன் வயித்துல வளருதே நம்ம குழந்தை, அதுக்கு நான் தான் தகப்பன் முத்து. என்ன போய் இப்படி கேட்கலாமா முத்து? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைனா நமக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு சொல்லுங்க. கோவில்பட்டியில நம்ம அம்மன் கோயில்ல முத்து. எங்க பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, நம்ம ஊர் பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. ஒட்ட பாவி, என்னமா போய் சொல்றான்? எங்க வீட்ல இருந்து யார் வந்தாங்க? என்ன முத்து, உனக்கு யாருமே இல்லைன்னு தானே நான் உன்னை கல்யாணம் பண்ணேன். நீ அனாதன்னு நினைச்சிடக்கூடாதுன்னு தானே உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன். டே போதும்டா. சரி அதை விடுங்க. நாம முதல்ல எங்க சந்திச்சோம்? நம்ம 2 பேரும் ஒரே தெருவுல தான் இருந்தோம் முத்து. உங்க அப்பா அம்மா, எங்க அப்பா அம்மா, நம்ம குடும்பம் எல்லாருமே ஒரே ஊர்க்காரங்க தான். முத்து, உங்க அப்பா அதிகமா விவசாயத்துக்காக கடன் வாங்கினாராம். மாரடைப்புல இறந்துட்டாரு. அது தாங்க முடியாம 6 மாசத்துல உங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நான் தான் எங்க அம்மாட்ட பேசி உங்ககிட்ட பேச சொன்னேன். ஞாபகம் இருக்கா முத்து? இவர் பொய் சொல்றாரா இல்ல உண்மை சொல்றாரா? நான் மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அந்த பண்ணையாரு இந்நேரம் உன்னை என்ன பண்ணிருப்பானோ. ஐயோ ஐயோ, ஏன் முத்து இதெல்லாம் என்கிட்ட கேக்குற? சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்க? இல்ல முத்து, உங்க அப்பா அந்த பண்ணையார்கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாம செத்துட்டாரு. அவன் உன்னை 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திக்கிட்டே இருந்தான். அப்ப உன்னை காப்பாத்தினதே நான் தான் முத்து. அப்போ பரிதாபப்பட்டுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஐயோ, என்ன முத்து இப்படி கேட்ட? பரிதாபப்பட்டு உதவி செய்யலாம், பரிதாபப்பட்டு எப்படி ஒருத்தர் தான் வாழ்க்கையை கொடுக்க முடியும்? உன்னை நான் என் வாழ்க்கையா நினைச்சதுனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ண முத்து. அப்பவும் சரி இப்பவும் சரி, நீதான் முத்து என்னோட வாழ்க்கை. உன்னை நான் என் மனசார விரும்பி தான் முத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்போ ஏன் என்ன நடுத்தருவுல விட்டுட்டு போனீங்க? கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன கொல்லாத முத்து. சொல்லுங்க, ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? என் கையால் ஆகாத தனம் முத்து. வேலை இல்லை, கஷ்டம், ஊர்ல நஞ்ச புஞ்ச எல்லாமே வறண்டு போச்சு. உனக்கு வேற இப்படி ஆயிடுச்சு முத்து. உன் வைத்தியத்துக்காக வீட்டுல நிலத்தை விற்க சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன்னை பட்டணத்துக்கு கூட்டிட்டு வந்து கையில இருக்கிற காசெல்லாம் உனக்காக செலவு பண்ணேன். ஆனா எவ்வளவு செலவு பண்ணியும் உன்னை குணப்படுத்த முடியல. மனசுல கஷ்டம், வயிற்றுல பசி, புத்தி சுவாதீனம் இல்லாத பொண்டாட்டி. மனசு வெறுத்து போய் குடிக்க ஆரம்பிச்ச முத்து. அந்த பாலா போன குடிப்பழக்கம் தான் என்ன கோலையாக்கிடுச்சு. இவன் என்கிட்ட அடிதான் வாங்க போறான். இதுக்கு மேல என்னால முடியாது, உன்னை விட்டுட்டு போய் எங்கேயாவது செத்துடலாம்னு நினைச்ச முத்து. ஆனா குடிச்சிட்டு விழுந்து கிடந்த என்ன யாரோ நம்ம ஊர்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நம்ம ஊர் அம்மன் கோயில் வாசல்ல தினமும் குடிச்சிட்டு விழுந்து கிடப்ப முத்து. நீ சொன்னா நம்ப மாட்ட. ஒரு நாள் நான் போதையில படுத்திருந்தப்போ அம்மன் வந்து சூளத்தால
என் முதுகுல கீறி எழுப்புச்சு முத்து. ஆ, இந்த பார் இந்த பார், சொல்லும் போது எப்படி புள்ள இருக்குதுன்னு. என்னை எழுப்பி போடா, போய் முத்துவை திரும்ப கூட்டு வாடான்னு சொல்லுச்சு. அப்ப புறப்பட்டவன் தான் மெட்ராஸ் வந்து நாய் அப்பயே அலைஞ்சு பசியில திரிஞ்சு செத்தாலும் பரவாயில்ல, உன்னை பார்த்துட்டு தான் சாவணும்னு, உன்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போயிடணும்னு அலைஞ்சுக்கிட்டே இருந்த முத்து. அப்பதான் நம்ம ஐயாவை நான் பார்த்தேன். அந்த புண்ணியவானால தான் இன்னைக்கு நான் என் பொண்டாட்டியை பார்க்க முடிஞ்சது. வேணா சொல்லு முத்து, நம்ம ஊருக்கே போயிடலாம். நம்ம சாமி சன்னிதானத்தை பார்த்தோன்னே உனக்கு எல்லா ஞாபகம் வந்துரும். வா முத்து போயிடலாம். ஆ, என்ன முத்து, ஊருக்கு தானே முத்து கூப்பிடுறேன். உங்களுக்கு சொன்ன சாமி வந்து என்கிட்ட சொல்லட்டும், அப்போ நான் வரேன். முத்து முத்து முத்து. அம்மா, நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம கேட்டேன். அவன் எல்லாத்துக்கும் எப்படி பதில் சொன்னான் தெரியுமா? அவன் சொன்னா நீ நம்பிடுவியா? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. எப்படி புரியும்? நீ கேக்குற கேள்விக்கெல்லாம் தான் அவன் திருச்சு திருச்சு போய் சொல்லிட்டு இருந்தானே. அதையும் நீ தலையாட்டி கேட்டுட்டு தானே இருந்த. அம்மா, உனக்கே தெரியாம நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். நான் சொன்ன மாதிரி நீ அவன் கிட்ட போட்டு வாங்குவ, அவன் வசமா மாட்டிப்பான்னு பார்த்தா அவன் பாட்டுக்கு கதையை அடிச்சு விடுறான் ராஸ்கல். இப்போ என்னம்மா பண்ண சொல்றீங்க? இதோ பார், இனிமே யார் எது சொன்னாலும் அதை நம்பி தொலையாத, புரியுதா? ம், முக்கியமா அந்த முனுசாமி எது சொன்னாலும் நம்பாத. அவன் உனக்கு புருஷனும் இல்ல, உன் பிள்ளைக்கு தகப்பனும் இல்ல. அவன் முனுசாமியே கிடையாது, அவன் வேற யாரோ, புரியுதா? ஐயோ 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 ஐயோ, என்னம்மா என்ன பண்றீங்க? என்னம்மா பச்சை பிள்ளைக்கு போய் தப்பு தப்பா எதோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஏய், உன்னை யார் இப்ப கூப்பிட்டா? பேசிட்டு இருக்கும்போது குறுக்க வந்ததே தப்பு, இதுல கேள்வி வேற கேக்குறா? மா, அவ என் பொண்டாட்டிமா, அவகிட்ட போய் அவன் கூட சேராத, அவன் ஃப்ராடு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், கொஞ்சம் நிறுத்துறியா? முத்து, நீ உள்ள போ. முத்து நீ இரு. முத்து, நான் சொல்றேன்ல, நீ உள்ள போ. என் பொண்டாட்டி குழந்தை மாதிரிமா, பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறா. சொல்றதுதான் சொல்றீங்க, ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லக்கூடாதா? இப்படி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறதுக்கு பாக்குறீங்களேம்மா, இது உங்களுக்கு பாவமா தெரியல? முனுசாமி இன்னைக்கு மாயா கிட்ட அடி வாங்காம போக மாட்டான் போல இருக்கே. வாய மூடுறியா? நான் என்னமா பண்ணேன்? என்ன வெறுப்பேத்தாத, போயிடு. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? அடேங்கப்பா, அசரவே மாட்டேங்கிறானே. சி, வாய மூடு. நீ ஏன் ஒரு ஃப்ராடு? உன்கிட்ட வேற எப்படிடா பேசுவாங்க? மா, ஃப்ராடுன்னுலாம் சொல்லாதீங்கம்மா. ஐயாவே என்ன முனுசாமின்னு ஒத்துக்கிட்டாரு. ஒய்யாவாவது கொய்யாவாவது, நீ ஒரு ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் தான் உனக்கு இந்த வீட்ல இடம். உன் சாயம் வெளுத்த அடுத்த நிமிஷமே உன்னை நானே கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளுல. மாமா மாமா, எதுக்குமா இவ்வளவு கோவப்படுறீங்க? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. நீங்க சொன்னா நான் கேட்டு போறேன். எதுக்குமா இந்த கோவம்? ஐயோ, பின்றானே. உங்களுக்கு என்ன பிடிக்கலனா நான் என் முத்துவ ஊருக்கே கூட்டு போயிடுறேம்மா. அப்படி போடு. இவன் யாருன்னே தெரியல, மாயாவுக்கு தண்ணி காட்டுறானே. அவ என் பொண்டாட்டி, அவளை கடைசி வரைக்கும் நான் கைவிட மாட்டேம்மா. அவளை நீ தொட்ட கைய வெட்டிடுவேன். நீ ஒரு 420, நீ கேட்ட உடனே அவளை அப்படியே அமுச்சு வச்சிருவோமா? உன்கிட்ட எல்லாம் இப்படி பேசினா வேலைக்கு ஆகாது. உன்னை கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா வர வேண்டிய பதில் தானா வரும். என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் பேசுறேன்னு சந்தோஷப்படு. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க நின்ன, உன்னை நானே கொண்டு போட்டுவேன். போயிடு. மா, போடா. நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்கம்மா. நான் என்ன சொன்னாலும் இப்போ உங்களுக்கு கோவம் தான் வரும். நான் முனுசாமிமா, இதுக்கு மேல நான் என்னம்மா சொல்ல? நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல, போ. இந்த மாயாவுக்கு சரியான ஆளு இந்த முனுசாமி தான். மாயா, என்ன ஓவரா வெறுப்பேத்துறானா? எனக்கு வர கோவத்துக்கு அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுடலாம் போல இருக்கு. அதான் முடியாது. ஏன்? அவனை போட்டு தள்ளிட்டா
அவன் அனுப்புனது யாரு நமக்கு தெரியாமையே போயிடும். அதுக்கு வேட்டு வைப்போம். புரியல. ஹம். இவனுக்கும் சரி இவன் அனுப்புனவனுக்கும் சரி சீக்கிரமா நாம வேட்டு வச்சாதான் நமக்கு இவன் வேட்டு வைக்காம இருப்பான். இனி வேட்டு வைக்கிற அளவுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. அதுக்குள்ள நானே அவனை கொன்னுடுவேன் போல இருக்கு. இந்த ஆத்திரம் அவசரம் அடிதடி இதெல்லாம் உதவாது மாயா. இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். மாயா நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். இனி அவனை என்கிட்ட விட்டுடு. இனிமே நான் அவனை ஹேண்டில் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். நீ என்ன வேணாலும் செஞ்சு தொலை. புடிச்ச சனிய போய் தொலைஞ்சா போதும். என் கையில விட்டுட்டல, இப்ப நான் விரிக்கிற வலையில அவன் எப்படி விழறான்னு மட்டும் பாரு.